எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்திருப்பதாக நமக்கு புரியுது. ஏன்னா அவர் விமர்சிக்காததுல இருந்து எந்த ஒரு கருத்தும் சொல்லாததுல இருந்து எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது கரெக்டு தானே. கடல்ல ரத்தளிகளுக்கு ஒரு சின்ன மரத்துண்டு கிடைச்சா எப்படி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குமோ, இவருக்கு விஜய் மாதிரி ஒரு பிரபல நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய செல்வாக்கு இன்னும் தெரியல. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கும். நம்ம கட்சியும் கொஞ்சம் செல்வாக்கு இழந்திருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றுருக்கோம். நம்ம தொண்டர்கள்லாம் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க. வரப்போகிற தேர்தல் நமக்கு செய் அல்லது செத்துமடின்ற மாதிரி டூ ஆர் டை பேட்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வெற்றியை காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. அதனால் நமக்கு ஆதரவாக விஜய் நமக்கு ஒரு கூட்டணிக்கு வந்தார்னா நம்ம திமுக அரசை எதிர்த்து ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டை நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது எடப்பாடி நினைக்கிறாரோ இல்லையோ, அதிமுகவில் இருக்கிற பல பேர் பாஜகவுக்கு கதவை ஜன்னலை மூடிட்டோன்ற லெவலில் முடியாச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த லெவலில் நம்ம ஏன் விஜயோட போகக்கூடாது அப்படின்றது அதிமுக தொண்டர்களுடைய உணர்வாகவும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறது, இப்போ ட்ரை பண்ணல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரைமறைவு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் விஜய் இன்னும் இதெல்லாம் ரொம்ப ப்ரீமெச்சூருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப ஏர்லி இதெல்லாம். நான் என்னுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆதரவை நான் சேர்த்துட்டு இருக்கேன். நான் அது வரையும் பொறுமையாக இருங்க, நான் அப்புறம் நம்ம பேசலாம். கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 2025 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்றார். நிறைய பேர் அவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்தல் யூகம் வகுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க, அப்புறம் எடப்பாடிக்கு வேண்டியவங்க நிறைய பேர், அதெல்லாம் அவர் ஏதோ ஒரு கான்டாக்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் இல்லை பார்க்கலாம், ஜூன் ஜூலையில் பார்க்கலாம். நான் என்னுடைய கட்சியை இன்னும் 234 தொகுதிகளையும் ஆட்கள்லாம் போடணும், பூத் கமிட்டி அதெல்லாம் ஃபார்ம் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்குது. நானும் தமிழ்நாட்டை சுற்றி 3 நாள் தானே வரணும். எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியாது. என்னுடைய நடுவில் படப்பிடிப்பெல்லாம் வேறு இருக்குது, கடைசி படம்லாம் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவங்களும் ஒரு நம்பிக்கையோடு விஜய் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் அவருக்கு அது சரியான ஒரு நிலைமையான்றது அது ஒரு கேள்விக்குறி. அவருக்கு அது சரியான நிலைமையானா, அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. இவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, அரசியலில் 50 வருஷம் அரசியலில் இருந்தவங்க, இல்லை அந்த கட்சியில் இருந்தவங்க. அவங்க மேலே பல பேரில் ஊழல் வழக்குகள்லாம் டிவிஎஸ்சியில் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியோடு அவர் போய் சேர்ந்தார் வச்சுக்கோங்க. அது விஜயோடைய அந்த நிலைமை என்ன மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகும்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக அடக்கி வாசிக்கிறாங்க. நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சால் விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துப்பாங்க. அப்போ விஜய் அதை கவுண்டர் பண்ண வேண்டிய அதிமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு வரும். அது தேவை தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது ஜெயலலிதா டிஎம்டிகே விஜயகாந்த் 2011 கூட்டணியில் சேர்த்த போது டிஎம்டிகே எந்த ஆட்சியிலேயே இல்லை. ஸோ அவர் பேரில் எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் சேர்ந்த போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஜெயலலிதா பற்றிலாம் பேசினாங்களே தவிர டிஎம்டிகே சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் ஒரு லயபிலிட்டி மாதிரி வரல. பட் இங்கே விஜய் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. இப்போ ஏடிஎம்கே போய் சேர்ந்தால் அது ஒரு லயபிலிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்துருமோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சமமாக பார்க்குறாங்களா, இல்லை நம்ம திமுக ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கரப்ஷன் கபடதாரிகள்னு சொல்லிட்டார். இப்போ ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஒரு மாதிரியும் அதிமுகவுக்கு ஒரு மாதிரி டீல் பண்ண முடியாதுல்ல. ஊழல் எதிர்ப்புன்னா ரெண்டும் ஒன்று தானே கிட்டத்தட்ட. இல்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்பார்ப்பு நியாயமானதாக இருக்கா? அது எதிர்பார்ப்பு நியாயமானது தான். அவர் மேலே அவருக்கு ஏதோ ஒன்று இப்போ கட்சியை மேலே கொண்டு போகணும் சார். அந்த டெஸ்பிரேட்டாக இருக்கார், ரொம்ப விரக்தியின் எல்லையில் இருக்கார். அந்த விரக்தியின் எல்லையிலேருந்து மேலே போக வரல. அவர் நம்ம கட்சியை எப்படி கொண்டு போகிறது, அந்த 26 எப்படி கட்டமைக்கிறது, தன் கட்சியை பலப்படுத்துறது, கூட்டணியை கொண்டு வரதுன்னா விஜய் அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு சாய்ஸாக இருக்கார் அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை எப்படி பயன்படுத்த முடியும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் விஜய் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒத்துப்பாரான்னு தெரியல. இவங்களுடைய அந்த விருப்பத்துக்கு அவர் இம்மிடியேட்டாக ஓகே பண்ணுவாரான்றது கொஞ்சம் யோசனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் சாதக பாதகங்கள்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாரா? நான் தான் முதன்மை சக்தின்னு சொல்கிற விஜய் யோசிக்க மாட்டாரா? கொஞ்சமாதிரி யோசிப்பாரா? விஜயோடைய அந்த ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி பாலிசி உங்களுக்கு எப்படி ஒத்துவரும் தெரியாது. இப்போ நேற்று இப்போ மாவட்ட செயலர் தேர்தலில் பாஜக விமர்சிக்காதுன்னு சொன்னதா நடுநிலை பத்திரிகைகளே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக விமர்சிக்க வேண்டாம்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்த போது விஜய் பாஜக என்னோட கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்கிறவர் எப்படி அதிமுக போய் அங்கே போவாங்க? அவர் விஜய் கடுமையாக எலெக்ஷன் சமயத்தில் பாஜக விமர்சிச்சாருன்னா அது
இவருக்கு உடன்பாடா, எடப்பாடிக்கு உடன்பாடா? எடப்பாடி உண்மையிலேயே பாஜக விட்டு வெளில வந்துட்டாருன்னா அவர் பாஜகவை விமர்சிங்க, விஜயோட பாலிசி எடுக்கலாமே. மத்தியில் இருக்கிற பாஜகவையும் மாநிலத்தில் இருக்கிற திமுகவையும் கடுமையாக விமர்சிங்க அப்படின்னு எடுத்தாருன்னா விஜயோட ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக விமர்சிக்காதீங்க, திருமாவை விமர்சிக்காதீங்க, காங்கிரஸை விமர்சிக்காதீங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பல பேரை விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற போது அப்போ என்ன ஆகுன்னா வந்து நீங்கள் இன்னும் கிளாரிட்டி இல்லாத இருக்கீங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கே கிளாரிட்டி இல்லாத போது நீங்கள் விஜய்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா விஜய் சொல்லுவார், நீங்கள் முதல்ல எதிரி யாருன்னு தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து விஜய்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம், நம்ம விஜய் வந்து தன்னோட எதிரிகளை தீர்மானிக்கணும் அப்படின்னு பேசினோம். அவர் கிளீனாக தீர்மானிச்சிட்டார். கொள்கை ரீதியாக என்னுடைய எதிரி பாஜக, அரசியல் ரீதியாக என்னுடைய எதிரி திமுக. திராவிட கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுருக்கேன். கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக திமுகவுடைய பல செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல, நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து பாஜகவை வந்து வெளியில் வந்துட்டீங்களே தவிர விஜய் மாதிரி கொள்கை ரீதியான எதிரியாக நீங்கள் வந்து உங்களால் டிக்ளேர் பண்ண முடியுமா? அது மாதிரி நீங்கள் விஜய்க்கேற்ற ஒரு நீங்கள் விஜய்க்கேற்ற பாலிசின்னு சொல்கிறதோட விஜயோட அரசியலோட ஒத்து போகிற மாதிரியான உங்கள் அரசியல் இருந்ததுன்னா விஜய்க்கு வந்து உங்களோட சேர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போவும் அவர் யோசிப்பார், ஊழல் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஊழல் விஷயத்தில் வந்து அவர் பேர் டேமேஜ் ஆகாத பார்த்துக்கணும். அப்போது இல்லைங்க அப்படிலாம் இல்லை, கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் பலது இருந்தால் கூட திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்ற போது எப்படி பாஜகவை தோக்கடிக்கணும்னு இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் ஒன்றா வந்திருக்கு, அந்த மாதிரி திமுகவை தோக்கடிக்கணும். ஏன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து 19 ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, திமுகவை தோக்கடிக்க முடியல. புதுசாக வந்திருக்கிற விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் பார்க்கணும். இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் தனியாக ட்ரை பண்ணி பார்ப்பாரா இல்லை கூட்டணியோட ட்ரை பண்ணி பார்ப்பாரான்ட்டு. அப்போது எல்லாமே ஒரு முயற்சி எடுத்து தோற்று போன கட்சிகள் திமுகவை எதிர்த்து. அப்போ இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரே கட்சியாக வந்து விஜய் கட்சி தான் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைஞ்சதுன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெரிய கட்சியாக தான் அதிமுக இருக்குது. ஸோ அதனால் வந்து விஜயோட சேர்ந்தால் இது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும்ன்ற ஒரு பெரிய ஆசை இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்ற அளவுக்கு விஜய் அந்த மனநிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் இன்னும் வரல. அவர் வந்து அவருடைய கட்சியுடைய நிலைமை, அவர் கட்சிக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்குது, தான் சுற்றுப்பயணம் போகும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, தன்னோட நிர்வாகிகள்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்குது, அவங்களாம் என்ன கருத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு கூட்டணியினால நம்ம கட்சியோட பேர் டேமேஜ் ஆகுமா, அப்புறம் அந்த மாதிரி கூட்டணி சேர்ந்தனால அது மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய் டேக் ஆஃபே ஆக முடியாது அதுக்கப்புறம். அதனால நம்ம ஃபியூச்சரில் இது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, நம்ம தனியாக போய் நின்று நம்மளோட செல்வாக்கு 8%, 7%, 10% தெரிஞ்சா நம்ம அதுக்கு அடுத்தது 29 பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு கூட்டணியை நம்ம கட்டமைக்கலாம். ஸோ நம்மளுடைய சுயமாக நம்மளுடைய செல்வாக்கு தெரியாத போது நம்ம எப்படி இன்னொரு கட்சியோட அதிமுகவே எவ்வளோ சீட் கொடுப்பாங்க, கூட்டணியாக வைக்கிறாங்க, அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாது. அவர் கேட்குறாரு எனக்கு 60 சீட்டு, இவங்க கொடுத்துருவாங்களா? உங்கள் செல்வாக்கே அவர் இன்னும் தெரியாது இல்லை. ஆனால் விஜய் கேட்குறாரு, இல்லைங்க நீங்கள் எங்கள் கூட நீங்கள் வரீங்கல்ல, எனக்கு 60 சீட் கொடுத்தானுங்க, எனக்கு வந்து இது டெப்டி சீஃப் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டர் போஸ்டோ கூட கொடுத்தானோ கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிக்கணும்ல. இல்லைங்க அதிமுக வந்து பெரிய கட்சி, உண்மை தான் பெரிய கட்சி, அது நீங்கள் தானே எங்ககிட்ட வரணும்னு விரும்புகிறீங்க. இப்போ எங்களோட டிமாண்ட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு விஜய் சொன்னார்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, நேற்று மாவட்ட செயலர் கூட்டத்தில் பாஜகவை பற்றி விமர்சிக்காதீங்க அப்படின்றார். அதாவது விஜய் வரல வச்சுக்கோங்க, பாஜக வச்சு பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக அப்படி ஏதாவது ஒரு கூட்டணி ட்ரை பண்ணலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டணி ட்ரை பண்ணலாமோன்னு ஒரு ஐடியா இருக்கலாம். அதனால தான் வந்து ஒரு பாஜக விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாரா இல்லை பாஜகவை விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாரான்றது அந்த செய்தி பார்க்கும்போது பாஜக தான் போட்டிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காரு. விஜயை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம பாஜகவோட சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். அது வந்து இந்த கூட்டணின்றது என்ன, உங்களுக்கு வின்னபிலிட்டி யார் கூட சேர்ந்தா வின் பண்ண முடியுன்றதான் பாயிண்ட்டு. அது பாஜக இருந்தானே, பாஜக அதிமுக கூட்டணி 21ல் 75 இடங்கள் வாங்கினது ஓரளவுக்கு ஒரு நல்லா வாங்கி இருக்கிறது. இப்போ தினகரனும் ஓபிஎஸும் அங்கே இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்க வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தாலுமே ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து சரி பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி ஒருவேளை ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வையில் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து 2 ஆப்ஷனையும் ஓப்பனாக வைக்கிறாரு. விஜய் வந்தாலும் விஜயோட சேர்ந்துக்கிறது, அப்போ பாமகவையும் தேமுக கூட்டின்னு போயிட்டு பாஜகவை தனிமரமாக விட்டுறது. இல்லை விஜய் ஏதாவது ரொம்ப டூ மெனி கண்டிஷன்ஸ் போட்டார், அவர் வரதுக்கு இஷ்டப்படலை அப்படின்னு அவர் தனியாகவே போகிறாருன்னா டக்குன்னு பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக அப்படி ஒரு அணி அமைக்கிறது. ஸோ அந்த 2 ஆங்கிலையும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை அப்படி ஒரு விஜய் ஸ்டாண்டுக்கு ஒத்து போய் நிற்பாரா? இல்லை கடைசியாக இதெல்லாம் கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் வரும்ல. அவர் சீட் அதிகமாக கேட்பார்,
அதிகாரத்தில் பங்கு கேட்பாரு. இவங்க இல்ல, வந்து இதுல யார் நம்பர் 1 நம்பர் 2ன்ற ஒரு கேம் ஆமா நம்பர் 1 நம்பர் 2 நான் நம்பர் 1 தான். ஆமாங்க நான் நம்பர் 1 தான். அதிமுக பெரிய விஜய் கட்சி. நம்பர் 2க்கு இல்ல போவாரா? அதிமுக பெரிய கட்சிங்க. விஜய்க்கு வந்து செல்வாக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஆனா விஜய்கிட்ட தான் நீங்க தானே விஜய்கிட்ட போறீங்க. அவரா உங்ககிட்ட வராரு? அவர் வரேன்னு சொன்னாரா? அவர் வந்து கூட்டணியே வேண்டாம்னு அவங்க கட்சியில சொல்லிட்டு இருக்காங்க. சுயமா நின்று நம்ம பலம் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்படிதான் நம்ம ட்ரை பண்ணி போகணும். விஜயகாந்த் மாதிரி நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் விருதாச்சலத்தில் போட்டி போடுறது கூட கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. விஜய் விருதாச்சலத்தில் எப்படி விஜயகாந்த் போட்டாரோ அதே மாதிரி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி கூட பேச்சுவார்த்தைகள்லாம் வருது. அவர் என்ன விஜயோட நோக்கம் என்னன்னா, அவர் அதிமுகவை கூப்பிடுறது அவருக்கு முக்கியமாக நினைக்கல. திருமா அல்லது காங்கிரஸ் அந்த மாதிரி திமுக கூட்டணியை உடைச்சு கொண்டு வர முடியுமான்றதான் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது அங்கே திமுக கூட்டணியை நோக்கி விட்டு அம்பு தான் அது ஆக்சுவலாக. அது ஒர்க் அவுட் ஆகாத இருக்குது வரையும். அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு திருப்பி சொல்கிறாரு. திரும்ப இன்னொரு கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறார். விஜய் 26 ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்றார். அது வேறு சொல்லிட்டார் அவர். பத்தைக்கு மீசை முளைச்சாருன்னா சித்த பண்ணுற போது நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கே வாய்ப்பு இல்லாத போது நீங்கள் அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் எப்படி ஆளை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் அடுத்தது ஆப்ஷன் எதிர்க்க வந்து அதிமுக தான் இருக்குது. அதிமுக அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு உடன்படணும் அங்கே ஆக்சுவலாக. நான் சொன்ன மாதிரி அதிமுக ஏற்கனவே கடலில் தத்தளிச்சுட்டு இருக்குன்றதுனால ஏதோ ஒரு கப்பல் வந்ததுன்னா அதில் ஏறிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்குவாங்கல்ல. ஸோ பரவாயில்ல, என்ன அவரோட டிமாண்ட்ஸ் என்ன இருக்கோ அதில் ஓரளவுக்கு மீட் பண்ணுற மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து ஒரு எலெக்ஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து விஜய் இதுக்கு ஒத்துக்கணும். அதிமுக ரெடியாக இருக்குது, விஜய் ஒத்துக்கணும். விஜய் ஒத்துக்கலாம் நான் தனியாக தான் போவேன்னாருன்னா வேற ஒரு கதவை ஓப்பன் பண்ணுவார் எடப்பாடி. அது பாஜக கதவாக இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஓட்டு தனித்தனியாக பிரியுது பாருங்க. நீங்கள் வந்து அணிகளை குறைக்கணும். சீமான் தனியாக இருக்கார் ஏற்கனவே, விஜயும் தனியாக போயிட்டார். நீங்கள் பாஜகவும் விட்டீங்கன்னா பாஜக தனி ஒரு அணின்னு சொல்கிறார், நீங்கள் ஒரு அணியை அமைப்பீங்க. அப்போ 1 2 3 4 5 முனை போட்டி வரும். அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டு 5ஆ பிரியுது, 4ஆ பிரியுது இல்லை. அவன் 4ஆ பிரிஞ்சு திமுகவுக்கு வர ஓட்டை வாங்கி அவங்க வின் பண்ணுவாங்கல்ல. 4 பேர் ஆளுக்கு 25 எடுத்தாங்கன்னா 100 ஓட்டு ஆகுது சார். திமுக 30 ஓட்டு எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அது எவ்வளோ ஈஸியான விக்டரி. அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீங்களா மாட்டீங்களான்றது. அதுக்காக தான் வந்து அதிமுக வந்து விஜய் கதவையும் பாஜக கதவையும் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 கதவையும் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த கதவுல அவர் ஈஸியாக உள்ளே பூந்து தனக்கேற்றபடி முடிவெடுக்க முடியுமோ அந்த இடத்துல அவர் செட்டில் ஆவார்னு நினைக்கிறேன் எடப்பாடி. ஆனால் அதுக்கு விஜய் வந்து கொஞ்சம் டஃப்பான பார்கெயின் எல்லாம் பண்ணுவார். ஆக்சுவலா டஃப்பான பார்கெயின் எல்லாம். விஜய் வருகையால் இப்போ எப்படியுமே திமுகவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், ஓட் பேங்க்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அதிமுக கூட ஒருவேளை போகல அப்படின்னா அதிமுகவுக்கும் ஒரு ஓட் பேங்க்ல பாதிப்பு ஏற்படுமா விஜயால? கண்டிப்பா வருங்க. திமுக எதிர்ப்போட்ட அவர் பிரிப்பார்ல. இதுவரையும் திமுக எதிர்ப்போட்ட நீங்க தானே அறுவடை பண்ணியிருந்தீங்க. சீமான் தானே அறுவடை பண்ணியிருந்தாரு. அந்த ஓட்டை ரெண்டுத்தையும் அவருக்கு இழுப்பார்ல. அவர் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் தானே எடுக்கிறாரு. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு பாதிப்பு வரும். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாருல. ஸோ திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டையும் விஜய் எடுப்பார்ல. ஸோ அதான் அதிமுகட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டுகளை அவர் எடுக்க மாட்டேன்றார் எடப்பாடி. ஏன்னா பாஜகவை பற்றி ஸ்ட்ராங்கான நீங்கள் எடுக்க மாட்டேங்க. எதுவுமே எடுத்தீங்கன்னா அந்த ஓட்டை நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் வெறும் திமுக எதிர்ப்போட்டு மட்டுமே வாங்கியிருக்கீங்க. பாஜக எதிர்ப்போட்டு திமுகவுக்கு போதில் அதை பிடுங்கணும் இல்லை. அதை நீங்கள் பிடுங்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ண மாட்டேங்க. விஜய் வந்து அந்த விஷயத்த கரெக்டாக எடுக்கிறார். இன்னும் போக போக அவர் என்ன சொல்லுவார்? ஏன்னா இப்போ அவர் போட்ட தீர்மானத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீராறும் கடலுடத்தை வந்து குளறுபடி பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து திருவள்ளூருக்கு காவி சாயம் போட்டீங்க. மும்மொழி திட்டத்தை நைஸாக நுழைக்க பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒன்றிய அரசு பண்ணாலும் சரி, ஒன்றிய அரசின் பிரதிநிதி பண்ணாலும் சரி, எதையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, கடுமையாக கண்டிக்கிறோம்னு அறிய தீர்மானம் போட்டார். யார்? விஜய். ஸோ இந்த மாதிரி தீர்மானம்லாம் வந்து நீங்கள் போட முடியுமா? அவர் போட்டார்ல. அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக முதல்ல அவர் அங்கே மாநாட்டில் பேசும்போது கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ராங்காக எடுப்பாரான்ட்டு. பட் தீர்மானங்களில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வலியுறுத்திட்டார். நான் ஆன்டி பிஜேபி எடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் போக போக அடுத்த 15 மாதம் அவர் எப்படி எடுப்பார்ன்றதை பொறுத்து இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு லெவலில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸோ திமுகவுக்கு போகிற ஓட்டையும் எடுக்கிறாரு. ஆன்டி டிஎம்கே மூலமாக அதிமுகவுக்கு போகிற ஓட்டு எடுக்கிறான்ற போது அதிமுக கரையை தான் செய்யும். அதுக்கு போகிற ஓட்டு குறைய தான் செய்யும். சீமான் ரொம்ப பாதிக்கப்பட்டார் விஜய் அரசியலால். ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவர். ஆக்சுவலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை அவர் உணர்றாரு. ஆக்சுவலாக நம்ம குருவி மாதிரி சிறுக சேர்த்த ஓட் பேங்க் திடீர்னு காலியாயிடுமோன்னு பயப்படுறாரு. தமிழ் தேசியத்திற்கான ஓட் பேங்க் இல்லை, இது திராவிடத்துக்கான ஓட் பேங்க் விஜய் கிட்ட. இல்லைங்க, இது திராவிடம் தமிழ் தேசியம். இந்த விஷயங்கள் வந்து திராவிடத்துக்குள்ள தான் தமிழ் தேசியம் அடக்கம். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வச்சுக்கோங்க. அவர் வந்து விஜய் வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்னு ஒரு நடுநிலையான ஒரு அப்ரோச்சோட 2 கண்கள் சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காருங்க. எங்கள் திராவிடம் பேரில் அரசியல் நடத்திட்டு இருக்கிற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணாத கர்நாடகாவுக்கு பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே தமிழ்நாட்டுக்காக தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான்.
அப்புறம் என்ன தனியாக தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யுது? உங்களுடைய ஒரே இதாக இல்லை தெரியுமா, தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. இந்த கஸ்தூரி ஏதோ வளர்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த 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 பாயிண்டில் அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டை எப்போதோ தமிழர்கள் ஆளாத மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பாயிண்டில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்களுடைய அரசியல். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, விஜய் வந்திருக்கிறது நிச்சயமாக சீமானுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுன்றது தமிழ்நாட்டில் எந்த இளைஞர்களை கேட்டாலுமே வந்து, சார் நாங்கள் இதுவரை சீமானுக்கு போட்டிருந்தோம் சார், இப்போது தளபதி வந்துட்டார், இனிமேல் தளபதிக்கு தான் நாங்கள் ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இதுவரையும் கிடைச்ச ஓட் பேங்க்கில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அதை புரிஞ்சுட்டு வந்து இவர் தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது சீமான். ஆனால் இன்னும் மேலும் வந்து விஜய் ரசிகர்களை ஆவேசப்படுத்துகிற மாதிரி, கோவப்படுத்துகிற மாதிரி பலது பேசுகிறார். கூமூட்டெல்லாம் பேசுகிறார், கூமூட்டை பேசுகிறாரு, இது மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறார். லாரியில் அடித்து செத்துருவீங்க, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, நடுவில் போனால் லாரியில் அடித்து செத்துருவீங்கன்னா, மாநாட்டுக்கு முன்னாடி நீங்கள் பாசப்பறவைகளாக இருந்தீங்க. நீங்கள் அப்படியே என்னுடைய தம்பி விஜய் நல்லா பண்ணுவார் அவர் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அவருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? உங்கள் பாலிசி மாதிரி அவர் ஒரு பாலிசி எடுப்பார், நம்ம 2 பேர் கூட்டணி சேர்ந்துக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாலிசியில் தான் வருவார்னு நினச்சிங்க. அவர் திராவிடர் கொள்கைகளை கையில் எடுத்துட்டாரு, ஈவேரா பெரியாரை வழிகாட்டியாக வச்சுட்டாரு. உங்களுக்கு ஈவேரா பெரியார்னாலே கொஞ்சம் பச்சை மிளகா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்குது ஆக்சுவலாக. முதல்ல நீங்களும் ஈவேரா பெரியாரெல்லாம் பாராட்டி பேசின்னு தான் இருந்தீங்க. இப்போ நீங்கள் பெரியார்னா உடனே வந்து பச்சை மிளகா மாதிரி ஆகிட்டீங்க. அதனால் வந்து இவருக்கு சீமானுக்கு வந்து கடுமையான கோபம். இவர் வந்து என்டையர்லி வந்து நமக்கு எதிராக போயிட்டாரு. திராவிட கொள்கைகளை வந்து ஸ்வீகாரம் பண்ணிட்டார் இவர் ஆக்சுவலாக. ஆளுநர் வேணான்னு சொல்கிறாரு, மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாரு, வரராசனத்தை எதிர்க்கிறாரு. ஸோ அதனால் வந்து இது மாதிரிலாம் இருக்கும். நீட்டு விஷயத்தை வேணான்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாமே திராவிட கொள்கைகளை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சீமானுக்கு வந்து என்னன்னா, நம்மளுடைய ஓட் பேங்க் கரைஞ்சி போயிடும் போல இருக்கு அப்படின்ற ஒரு பதட்டம் அவருக்கு வருது ஆக்சுவலாக. அந்த பதட்டத்துலனா அவர் வந்து தரையில் போட்ட மீன் மாதிரி அப்படியே துடிக்கிறார் பாவம் அவர். அதுக்குன்னு இவ்வளோ மோசமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நீங்கள் வந்து ஒரு தம்பி சொல்லிட்டு இப்படிலாம் அடிபட்டு சாவெல்லாம் பேசினா, கூமுட்டெல்லாம் பேசினீங்கன்னா ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் உங்களுக்கு? அவர் இன்னும் விஜய் கொஞ்ச நாள் எப்படி பேசுகிறார் மேடையில், என்ன மாதிரியான அரசியலை கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது. 26 எலெக்ஷனு நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துட்டு, ஒரு 4-5 மாதம் பார்த்துட்டு, அவர் மற்ற மேடைகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்போவே நீங்கள் வந்து அவசரப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் அதை புரிஞ்சுட்டீங்க போல் இருக்கு. உங்கள் ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகுது. அவங்க கட்சியிலையும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. சீமான் கட்சியிலையும் பல மாவட்டங்களில் பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியிலலாம் போயிட்டு இருக்காங்க. அவர் கட்சி நடத்துகிற விதம் வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது சரி, நம்ம கட்சியில் ஒரு பெரிய ஓட் பேங்க் சரியும் போல இருக்கேன்னு அவரே ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அது வேற போராதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அருந்ததிற்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து பேசுகிறாரு. எதிர்த்து பட்டியல் நிறுத்த வரையும் தேவேந்திர குல வேளாளரையும் அவங்கள தூண்டி விடுறாரு, அவங்க ஓட்டு வங்கியை வாங்குறதுக்காக. அது வேற அவருக்கு. அப்புறம் முக்குலத்தோர் எதிர்த்துக்கிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளரை பார்த்து நீங்கள்லாம் பாண்டியர்கள்ன்றாரு. முக்குலத்தோருக்கு கோவம் வருது. திரும்பி போ சீமானே, திரும்பி போன்னு அங்கே தேவர் திருமணம் இதில் வந்து கத்துறாங்க அவங்க அந்த இதில் குரு பூஜையில். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு நெகட்டிவான ஒரு ஓட் பேங்கை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. நெகட்டிவாக இருக்குது, ஓட் பேங்கை நெகட்டிவாக மாற்றிட்டு இருக்காரு. ஸோ இது நாள் வரையும் வந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த விஜய் வந்ததுனாலையும், இப்போ இந்த மாதிரி அவருடைய கட்சியிலேயே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும், இந்த மாதிரி அவர் பேசி கொண்டு போவதாலையும், ஜாதி ரீதியாலாம் பேசி கொண்டு போவதாலையும் அவரோட ஓட் பேங்க் இந்த வாட்டி சரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து சீமான் கொஞ்சம் பதட்டப்படுறாரு. விஜய்க்கு பெரிய கூட்டம் தான் கூடி இருந்தாலும், லட்சக்கணக்கில் வந்திருந்தாலும் அது வாக்கா மாறுமா, அவங்களெல்லாம் அரசியல் படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை பலர் முன் வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி சார். அது எம்ஜிஆர் வந்தபோது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் மாறுவாங்களான்னு. எல்லாம் கரெக்டாக தான், அவங்களாம் கரெக்டாக தான் மாறினாங்க. கரெக்டாக தான் 77 ஓட்டு போட்டாங்க, அவர் ஆட்சிக்கு வந்தார். ஸோ இவர் ட்ரை பண்ணி பார்ப்பார். ஆனால் எம்ஜிஆரோட இவர் நம்ம விஜய் ஒப்பிடலை. உதாரணத்துக்கு சொன்னேன், அவங்க திமுகவினராக இருந்தாங்க. எம்ஜிஆரோட இருந்தவங்க திமுகவினராக இருந்தாங்க. அது ஏற்கனவே அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஸோ இவர் தனியாக வந்தவுடனே அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்க இவரோட. அது அவங்க ஏற்கனவே பொலிட்டிக்கலைஸ் பண்ணப்பட்டவங்க தான் அவங்கெல்லாம் ஆக்சுவலாக. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பொலிட்டிக்கலைஸாக அரசியல் மயப்படுத்தப்படாதவர்களாக இருக்காங்க, சினிமா ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து முதல்ல பொலிட்டிக்கலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க பயிலரங்கம் போன்ற விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்க, நடத்தி அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து முக்கியமான கேள்வி தான். ஆனால் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் அரசியலில் வந்த பிறகு அவர்கிட்ட இருக்கிற என்டையர் ரசிகர்களும் அவர் கூட போவாங்களான்னா 90% போவாங்க. 90% போவாங்க. அவர் சொல்கிறாங்க 60 லட்சம் பேர் அவர் என்ரோல் பண்ணிருக்காங்கன்றாங்க. ஆனால் 60 லட்சம் பேரும் போவாங்களான்னா அதில் ஒரு 50 லட்சம் பேராவது போனால் வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே.
ஸோ அது வந்து இன்னும் ஒரு டூர்லாம் போகும்போது இன்னும் அவருக்கான ஆதரவுகள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு முதல் எலெக்ஷனில் அவர் தனியாக நின்று அவரோட ஓட் பேங்கை பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தற்சமயத்துக்கு வந்து ஏன்னா இப்போது திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனப்பான்மையை வந்து கேஷ் பண்ண போகிறது யார், விஜயா அதிமுகவா அப்படின்ற போது மக்கள் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. இவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அதிமுக, அதிமுக கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். புதுசாக வந்திருக்காரு விஜய், அவருக்கு ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு நினைக்கிற ஒரு புதிய கூட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு யூகமாக தான் அனுமானமாக தான் பேசுகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் விஜயை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்துறதும் சரியில்லை. ஈவன் திமுக கூட அலட்சியப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. திமுக அழிக்க வந்துட்டாருங்க, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் திமுக அழிக்க வந்துட்டாங்க ஸ்டாலின் பேசுகிறாரு. பட் கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள தான் தாக்க செய்வாங்க. அவங்க நோக்கம் வந்து கோட்டையை நோக்கி தானே இருக்க முடியும். அதனால் அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள தான் தாக்குவாங்க. அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம்லாம் கிடையாது. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து விஜயுடைய அந்த ஓட் பேங்க்ன்றது வந்து அவர் ரசிகர்களில் தான், அவர் ரசிகர்களை பொறுத்தது மட்டும் இல்லாமல் இதுவரையே இருந்த இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்கனவே பார்த்த மக்கள் பல கட்சிகளை பார்த்துட்டாங்க. சரி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இளைஞர்களோட நம்பிக்கை அவர் இருப்பார், கட்சி எந்த கட்சியும் சாராத, ஈவன் விஜய் ரசிகர்களாக கூட இல்லாத பல பேர் சரி புதுசாக வந்திருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் வந்தபோது 2006 அப்படி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க விஜயகாந்த் இளைஞர்கள்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இவருக்கு நடந்தாலும் ஏற்கனவே ரசிகர்களும் ஓட்டு போடுவாங்க. புதுசாக ஒரு நம்பிக்கையோட சரி எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லா கட்சியும் பார்த்துட்டோம்ப்பா, ஒரு சேஞ்சுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்ப்பா அப்படின்னு அப்படி ட்ரை பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் விஜயோடைய அந்த பாப்புலாரிட்டி, அவரோட ஓட் பேங்க் எப்படி அமையுன்றதை ஊகிக்கிறது கஷ்டம். பட் அதிகபட்சமாக குறைந்தபட்சம் அவருக்கு 10% இருக்குன்றதில் உறுதியாக சொல்லலாம். குறைந்தபட்சம் 10% வரையும் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சும்மா நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.